கல்லறையில் வைக்கப்பட்ட லாசருவை உயிரோடு எழுப்பி தம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை வெளிப்படுத்தினார். அந்த இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று. இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும் வண்ணமாக மதுரையைச் சேர்ந்த சகோதரி டெய்சி ஞானராஜ் அவர்களின் ஒரே மகள் ஏஞ்சல் 2 வயதாயிருக்கும் போது மரித்துவிட்டாள் என்று மருத்துவர்கள் சொல்லி நாலுமாவடி தேவனுடைய வீட்டிற்கு கண்ணீரோடு தூக்கிக் கொண்டு வந்தார்கள். தேவ ஊழியரின் கண்ணீர் நிறைந்த போராட்ட ஜெபத்தால் 20 வருடங்களை கடந்தும் இன்றும் சகோதரி ஏஞ்சல் உயிருடன் வாழ்ந்து வருகிறார். இதோ அவர்களின் அனுபவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பேர் டெய்சி ஞானராஜ். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை தான். ஏன்னா எங்க அம்மா ஊர் சொந்த ஊர் திருநெல்வேலி சைடு அடையல் முதலூர். அப்படி இருக்கும்போது நான் இயேசு விடுவிக்கிறார் பத்திரிக்கை தொடர்ந்து படித்து கொண்டிருப்பேன். அப்படி இருக்கும்போது தேவனுடைய வீடுன்னு சொல்லி கட்டியிருக்காங்க. அங்க ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை நடக்குது அப்படின்னு சொல்லி புக்ல நான் படிச்சிருக்கேன். எப்படியாவது நம்ம ஊருக்கு போகும்போது அங்க போய் அட்டன் பண்ணணும்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வாஞ்ச. அப்படி இருக்கும்போது 1990 வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி அங்க போகணும்னு சொல்லி எனக்கு ஒரு வாஞ்ச. அப்படி இருக்கும்போது இங்க மதுரையில நான் எங்க சபைக்கு போயிட்டு எங்க சபையில வாக்கு தத்தம் மனுஷரால் கூடாது தேவனால் கூடுன்னு சொல்லி வாக்கு தத்தம் அதை அட்டன் பண்ணிட்டு நாங்க காலையில ஜெபம் பண்ணிட்டு நானும் என்னுடைய மகள், எனக்கு ஒரே மகள், எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய பெரிதான கிருபையினால எனக்கு ஒரு அருமையான பிள்ளைய கொடுத்திருந்தாரு. அவளுக்கு 2 வயது. ஜனவரி 1ஆம் தேதி 1990 வருஷம் நாங்க அங்க தேவனுடைய வீட்டுக்கு நாங்க வந்தோம். மதியம் 1:30 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனையில நாங்க கலந்துகிட்டோம். அங்க அண்ணன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் சொன்னாங்க. நாங்க மிகுந்த சந்தோஷமா காலையில மனுஷரால் கூடாது தேவனால் கூடும், 2வது அன்னை மூலமா பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னாங்க. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு நாங்க அங்க முடிச்சுட்டு எங்க சொந்த ஊர் அங்கனால அங்க போய் 2 நாள் இருந்துட்டு நம்ம மதுரைக்கு திரும்பி வருவோம்னு சொல்லி நாங்க அங்க போயிருந்தோம். போன இடத்துல என்னுடைய பொண்ணு நல்லா விளாண்டுகிட்டு தான் இருந்தா. திடீர்னு சொல்லி நைட் நாங்க 10:30 மணிக்கு படுத்த பிறகு பாத்தீங்கன்னா திடீர்னு காலை தூக்கி தூக்கி அடிச்சா. என்ன தூக்கி தூக்கி காலை அடிக்கிறான்னு சொல்லி நாங்க லைட்டு போட்டு பார்க்கும்போது அவளுக்கு பிக்ஸ் வாய் வழியா நுர தள்ளி வாயெல்லாம் கோணி போய் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்போது எல்லாரும் பயந்து அழுது நாங்க உடனே, அது ஒரு சின்ன கிராமமா இருந்தனால அங்க ஹாஸ்பிட்டல் கிடையாது, எந்த ஒரு வசதியும் கிடையாது. அந்த நடு இரவுல சாத்தாங்குளங்கிற ஊர்ல போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காமிச்சோம். அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. போட்டோன்னே பிக்ஸ் நின்றுச்சு. மறுபடியும் நாங்க வீட்டுக்கு கொண்டு வந்தோம், படுக்க வச்சோம். பிள்ளை தூங்குனா ஒரு 1/2 hour கழிச்சு மறுபடியும் பார்த்தா அதை காட்டிலும் மோசமா அவளுக்கு வாயெல்லாம் கோணி வாய் வழிய நுர தள்ளி ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல போயிட்டா. அப்புறம் திருப்பி போய் கார் எடுத்துட்டு திருப்பி அதே நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். அங்க போனப்போ அவங்க டாக்டர் திருப்பி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு டாக்டரும் நர்ஸும் உள்ள போய் சொன்னாங்க, இந்த பிள்ளை பிழைக்காது, அவ்வளவுதான், இது செத்து போச்சு, இவங்களை மதுரைக்கு கொண்டு போக சொல்லுங்க, இல்லைன்னா திருநெல்வேலி கொண்டு போக சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க உள்ள நின்று பேசினதை என் காதால நான் கேட்டேன். அப்ப நான் அந்த இடத்துலயே நான் ஆண்டோடைய சமூகத்துல சொன்னேன், ஆண்டவரே நான் வேற எங்கேயும் வரல, பிள்ளை நீங்க கொடுத்த பிள்ளை ஆண்டவரே, நான் தேவனுடைய வீட்டுக்கு வாக்குத்தத்த செய்தி கேட்க தான் நான் வந்தேன். பிள்ளைய செத்து போயிருச்சுன்னு சொன்னா நான் மதுரைக்கு போகும்போது என்னை எல்லாரும் எப்படி பேசுவாங்க ஆண்டவரே, உங்க நாம மகிமைப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை செத்து போயிருச்சுன்னு சொல்லியும் நான் எந்த ஒரு இதுவும் இல்லாதபடி நான் திருநெல்வேலிக்கோ மதுரைக்கோ கொண்டு வரணும்னு நினைக்கல. நேரம் நாங்க நாலுமாவடிக்கு தேவனுடைய வீட்டுக்கு அழுகையோடு கூட கண்ணீரோடு கூட நாங்க கார்ல கொண்டு வந்தோம். கொண்டு கேட்டு கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா பிள்ளை ஒரு செத்த பணம் எப்படி இருக்கும், மரித்து போன ஒரு குழந்தை எப்படி இருக்கும், அப்படி உயிரற்ற ஒரு சடலமா கை காலெல்லாம் விரைச்சு அப்படியே ஆயிடுச்சு. நாங்க உள்ள கொண்டு வரும்போது கேட்டை திறந்து ஒரு 3 சகோதரர்கள், இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் உள்ள சகோதரர்கள் 3 பேர் இருந்தாங்க. அவங்க அழுகாதீங்க சிஸ்டர், கண்டிப்பா கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, கர்த்தர் எப்படியாவது பாப்பாக்கு ஜீவனை தருவார், நீங்க அழுகாதீங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஆறுதல் படுத்தி எங்களை உள்ள வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் உள்ள போய் அண்ணனை கூப்பிட்டு வர்றதுக்காக மவுன்ஸ்லாசரசன் என்னை கூப்பிட்டு வர்றதுக்காக உள்ள போய் அன்னை அப்பதான் 7:30 மணி முடிய அவங்க தேவனுடைய வீட்டுல அந்த வாக்குத்தத்த செய்தி கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல ஊழியத்துக்கு போயிட்டு அன்னை அப்பதான் வந்திருப்பாங்க பொழுது. இப்படி ஒரு மரித்த ஒரு குழந்தைய கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம். அன்னை அப்படியே ஒரு பைபிளை எடுத்துட்டு அப்படியே ஷர்ட் போட்டுட்டு பிள்ளைய செத்த சரீரத்தை நாங்க நடுவுல போட்டு சுத்தி இயேசு விடுவிக்கிறார் சகோதரர்களும் அண்ணனும்
நாங்க கொண்டு போன 2-3 சகோதரிகள், என்னுடைய சகோதரிகள் சேர்ந்து சுத்தி உட்கார்ந்து நடுவுல ஒரு பாடி எப்படி செத்து போன மரித்த சடலம் இருக்கும், அப்படி பிள்ளை விரைச்சி அப்படியே கை காலெல்லாம் ஸ்டிப் ஆகி அப்படியே கிடக்குது. ஒரு உயிர்ல கொஞ்சம் கூட அவளுக்குள்ள அசைவு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்னை முழங்கால் படிட்டு, சிஸ்டர் அழுகாதீங்க, கண்டிப்பா கர்த்தர் பிள்ளைக்கு ஜீவனை தருவார், அழுகாதீங்கன்னு சொல்லி அன்னை கண்ணீரோடு கூட, அதாவது நான் பார்த்தது அன்னையுடைய கண்ணீர் வந்து தரையில உருண்டு கீழே தரையில போச்சு. அன்னை கட்சி போச்சு தொடச்சுக்கிட்டே, ஆண்டவரே இது உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வந்த அந்த குழந்தைக்கு நீங்க கண்டிப்பா ஜீவனை தந்தே ஆக வேண்டும், எலியாவின் தேவன் நீரல்லவா அப்படின்னு சொல்லி அன்னை வந்து போராடி அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அழுது ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஒரு பதிலுமே இல்ல. அன்னை மறுபடியும் எலியாவின் தேவன் அற்புதத்தை தாரும், ஜீவனை பிள்ளைக்கு தாரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு சமாதானம், அவ்வளவு அழுது இருதயம் பாரமா இருந்த என் இருதயத்தில் உள்ள பாரத்தை யாரோ எடுத்து போடுற ஒரு ஃபீலிங்க நான் வந்து அப்படியே உணர்ந்தேன். அந்த செகண்ட்ல அன்னை சொன்னாங்க, ஜீசஸ் வந்து பிள்ளைய முழங்கால் படிட்டு பிள்ளைய தொட்டு என்னை பார்த்து புன்முறுவல் பண்ணிட்டு ஜீசஸ் கடந்து போறத என் ஆவிக்குரிய கண்கள்ல நான் பார்த்தேன்னு சொல்லி அன்னை சொன்னாங்க. சொன்ன உடனே பார்த்தாங்கன்னா நான் கண்ணை முழிச்சு அப்ப பாக்குறேன், செத்து போன அந்த பிள்ளையுடைய கால் விரல் லைட்டா அப்படியே ஆடுது. அப்படியே நாங்க நன்றியோடு கூட கண்ணீரோடு கூட பிள்ளைக்கு ஜீவன் வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அன்னையும் ஸ்தோத்திரம் பண்ணி எங்களை ஜெபம் பண்ணி கர்த்தர் ஜீவனை கொடுத்துட்டாரு சிஸ்டர், கண்டிப்பா பிள்ளைக்கு என்மேல் ஒண்ணுமே செய்யாது, நீங்க தைரியமா தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி எங்களை ஜெபம் பண்ணி எங்களை ஆறுதல் படுத்தி அன்போடு கூட எங்களை அனுப்பி வச்சாங்க. நாங்க மதுரைக்கு கொண்டு வந்துட்டோம். மதுரைக்கு கொண்டு வந்தாலும் பிக்ஸ்னால எல்லாரும் இங்க வந்து சொல்லும் போது எல்லாரும் பயந்து, கண்டிப்பா இந்த பிக்ஸ் வந்து ஒரு நேரம் வராது, இது எப்படியும் வந்து இந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறதண்டி அடிக்கடி இந்த பிக்ஸ் வரும், அதனால நீங்க கண்டிப்பா டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே என் கணவர் வந்து அவங்களுக்கு அநேக டாக்டர் தெரிஞ்சனால பிள்ளைய அவங்க பயந்து உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. கொண்டு போனா டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அவளுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல அங்க போட்ட 2 இன்ஜெக்ஷனும் பிள்ளையுடைய பிரெயினை பாதிச்சு 2 நரம்பு பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால இந்த பிள்ளை வந்து உயிரோடு இருக்கும் வரைக்கும் நீங்க கண்டிப்பா அந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், டேப்லெட் எடுத்துக்கிடணும். மத்த நார்மல் சைல்டு போல இந்த பிள்ளை இருக்கும் ஒரு தாய்க்கு நான் கேட்கும் போது, ஏன்னா நான் கண்ணால பார்த்தேன், ஆண்டவர் வந்து சுகம் கொடுத்தது, அவ கை கால் அசைஞ்சதை எல்லாம் நான் கண்ணால பார்த்தனால இவங்க சொல்றதை என்னால அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே நான் வந்து சொன்னேன், ஜீசஸ் வந்து சுகம் கொடுத்துட்டாருங்க, நம்ம கண்டிப்பா நம்ம பிள்ளைக்கு ஒண்ணுமே செய்யாது, வாங்க நம்ம வீட்டுக்கு போயிருவோம்னு சொல்லிட்டு நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டோம். ஆனா கர்த்தருடைய பெரிதான கிருபையினால டாக்டர் சொன்னாங்க இந்த பிள்ளை படிக்க முடியாது, நார்மல் சைல்டா இருக்காது, மூளை வளர்ச்சி இருக்காது, எல்லாமே சொன்னாங்க. ஆனா 1990 ஜனவரி 1ஆம் தேதி பிக்ஸ் வந்தது. இத்தனை ஆண்டு காலமா பிள்ளைக்கு கர்த்தருடைய கிருபையினால எந்த ஒரு இன்ஜெக்ஷனோ எந்த ஒரு டேப்லெட்டோ நாங்க பிக்ஸுக்குன்னு சொல்லி போட்டதும் கிடையாது. இதுவரைக்கும் அந்த பிக்ஸுங்கிற வியாதி ஒரு நாளும் பிள்ளைக்கு வந்ததும் கிடையாது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அவ வந்து ஆரம்பத்தில இருந்து நன்றாய் படிக்கிற பிள்ளையாய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இதுவரைக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால டாக்டர் சொன்னதற்கு மாறாக கர்த்தர் வந்து அவளுக்கு ஜீவனையும் கொடுத்து அதற்கும் மேலாக ஞானத்தையும் கொடுத்து ஒரு வகுப்புல கூட கர்த்தர் பிள்ளைய வந்து எந்த ஒரு இதுலயும் தோல்வி அடையாதபடி இன்னைக்கு அவள் வந்து MCA படிக்கிற அளவுக்கு கர்த்தர் அவளை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. கர்த்தருடைய கிருபை அவளை தாங்கி வருகிறது. ஆகையால் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளை, நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில நான் இப்படிப்பட்ட தருணத்துலதான் இருக்கேன், இந்த சூழ்நிலையில தான் நான் கடந்து போறேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா நம்ம இயேசுவால கூடாதது ஒன்றுமே இல்ல. அவர் பச்சபாதம் இல்லாத தேவன், கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மறு உத்தரவு அள்ளி செய்கிற தேவன். ஜீவன் கொடுத்த தேவனுக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இவ்வளவு நேரம் எங்க அம்மா வந்து என்னை குறிச்சுதான் சாட்சி சொன்னாங்க. இந்நேரம் வந்து நான் மரித்து இருந்தேனால் நான் இறந்து 20 வருடங்கள் ஆயிருக்கும். என்னுடைய கல்லறையை தான் இந்த பூமியில நீங்க பாத்திருக்க முடியும். ஆனாலும் ஆண்டவர் வந்து எனக்கு ஜீவன் கொடுத்து இவ்வளவு நாள் ஆண்டவர் வந்து எந்த ஒரு நோய்கள் எல்லா நோய்களுக்கும் விலைக்கு ஆண்டவர் காத்தாரு. அதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். முதலாவது ஆண்டவருக்கு வந்து கோடா கொடி ஸ்தோத்திரத்தை செலுத்துறேன். அப்புறம் வந்து ஏசி விடிக்கிற குழுவினரும் மோஸ்லா சங்களும் ஜெபம் பண்ணனாலதான் இவ்வளவு நாள் நான் உயிரோட இருக்கிறது அவங்க ஜெபத்தின் மூலமா தான். அதுக்காகவும் கோடா கொடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நான் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நாங்க இதுல வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறோம். இதற்காக தொடர்ந்து நாங்க ஜெபிக்கிறோம். என் பிள்ளையின் தேவ சித்தத்துக்கு நான் அர்ப்பணித்திருக்கிறேன். அவளும் வந்து ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கா. தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும்.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து அற்புதமானவர். அற்புதமான ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை உங்களை பயப்படுத்தி வேதனைப்படுத்துகிறதல்லவா, அந்த காரியத்துல இயேசு அற்புதம் செய்வார். வியாதி உங்களுடைய பிரச்சனையா, சுகம் தருவார். கடன் உங்களுக்கு பிரச்சனையா, தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். திருமண காரியம், கற்பத்தின் கனி, ஏதோ ஒரு காரியம், அதில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இயேசு அற்புதங்களின் தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம், அல்லது இரவிலே தனிமையாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். என் கண்ணீரை யார் காண்பார்கள் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். வேத புஸ்தகத்தில் ஏசாயா 38 அதிகாரத்தில் வியாதிப்பட்ட நிலைமையில் எசேக்கியா என்கிற ஒரு ராஜா ஆண்டவரை நோக்கி அழுதான். அவன் கண்ணீர் வடித்ததை பார்த்து ஆண்டவர் மனது உருகினார். அவனுடைய வாழ்க்கை முடிந்ததை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினார். அவன் அழுது ஜெபித்த போது 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்லி அவனுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். அவர் கண்ணீரை கண்டு அற்புதம் செய்கிற ஒரு தேவன். ஒரு அற்புதமான சாட்சியை இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். அருமை சகோதரி தன் மகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை சொன்னார்கள். பாருங்க, சுமார் 21 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு அற்புதம். எனக்கு எப்பொழுதும் அது நன்றாக ஞாபகத்தில் இருக்கிறது. காரணம், அந்த குழந்தை அவள் கொண்டு வந்த போது கிட்டத்தட்ட நடு இரவு நேரம். நான் படுக்கைக்கு சென்று விட்டேன். என்னுடைய ஊழியத்தில் இருக்கிற சகோதரர் வந்து வீட்டு கதவை தட்டினார்கள். ஒரு ஆபத்தான நிலைமையில் குழந்தையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த குழந்தைக்காக தாயார் கண்ணீரோடு வந்திருக்கிறாள் என்று சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், போய் ஜெபம் பண்ணு என்று. என் சரீரம் களைத்திருந்தது. என்றால் அன்றைக்கு முழுவதும் கூட்டம் நடத்தி 2 இடத்திலே பிரசங்கம் பண்ணி பலவீனப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரின் உள்ளத்திலே பலமான ஏவுதலை உண்டாக்கி போய் ஜெபம் பண்ணு என்று சொன்னார். ஆகவே நான் வந்து தேவனுடைய வீட்டில் அந்த குழந்தை கிடத்தப்பட்டு இருந்தது. இந்த காட்சி எப்பவுமே எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அந்த தாயினுடைய கண்ணீர், அந்த குழந்தை பிணம் போல கிடந்தது, செயலற்று கிடந்தது. அந்த சமயத்துல எனக்கு அழுவதை தவிர வேறு ஒன்றும் செய்ய தெரியவில்லை. அந்த சகோதரியோடு சேர்ந்து நாங்களும் கண்ணீர் விட்டு அழுதோம். அவ்வளவுதான், கண்ணீர் விட்டு அழுதோம். எங்களுக்கு இந்த குழந்தை வேணும் ஆண்டவரே, நீர் ஒரு அற்புதம் செய்யணும், இந்த தாயினுடைய கண்ணீர் துடைக்கப்படணும்னு சொல்லி உங்களுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறாங்க, நீர் அற்புதம் செய்யணும்னு அழுதோம். 1 மணி நேரத்திற்கு மேலாக என்னுடைய ஜெபம் நிற்கவில்லை. அழுது கொண்டே இருந்தோம். திடீரென்று ஆண்டவரின் ஆவிக்குரிய கண்களை திறந்தார். இயேசு நடந்து வருகிறதை நான் பார்க்க முடிந்தது. வந்து அருகிலே நின்றவர், அந்த குழந்தைக்கு அருகிலே அவர் முழங்கால் படிட்டு அப்படியே உட்கார்ந்து அந்த குழந்தையின் மீது அவருடைய கரம் வைக்கப்படுவதை நான் பார்க்க முடிந்தது. ஆண்டவர் ஒன்றும் பேசவில்லை. கரம் வைத்தார். என்னை பார்த்து திரும்பி புன்முறுவலோடு சிரித்து விட்டு அவர் கடந்து போனார். உடனே எனக்குள்ள சந்தோஷம் வந்து விட்டது. ஆண்டவர் குழந்தையை தொட்டு விட்டார். இனி ஒன்று செய்யாது, அற்புதம் நடந்து விட்டது என்று ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்தார். நான் சொன்னேன், ஆண்டவர் உங்க குழந்தையை தொட்டுட்டார், இனி ஒன்று செய்யாது. அந்த சகோதரி அப்படியே விசுவாசத்தோட அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவரே, என் குழந்தையை தொட்டு விட்டீர், ஸ்தோத்திரம், நீ சுகமாக்கி விட்டீர், ஸ்தோத்திரம்னு சொன்னாங்க. குழந்தை சுகமடைய ஆரம்பித்து விட்டாரு. அற்புதமான சுகம். இன்னைக்கு பாருங்க, ஒரு வாலிப மகளாய் அந்த மகளை பார்ப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு பெத்தானியா என்கிற கிராமத்துல லாசர் என்கிற வாலிபன் மரித்து விட்டான். மாத்தாளும் மரியாள் அழுதார்கள். அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டபோது இயேசுவால் அமைதியா இருக்க முடியலை. வேதம் சொல்லுகிறது, இயேசு ஆவியில் கலங்கினார். என் பிள்ளைகள் அழுகிறார்களே என்று இயேசு ஆவியில் கலங்கினார், துயரம் அடைந்தார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் 11:35 மனிதர்களுக்காக மனிதர்களுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்த ஒரே